நண்பர்கள் சொன்னாங்க, பல கிளப்பில் நான் மெம்பராக இருக்கேன், ஆனால் வனத்துக்குள் திருப்பூர் போகிறதுனா மட்டும் ஃபேமிலியோடு போக முடியும். உலகளவில் பல உற்பத்தி நாடுகளுக்கு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சஸ்டெயின்டு மாடலை வந்து நாங்கள் பார்த்ததில்லை. இது பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அக்டோபர் மாதம் உலகளாவிய ஒரு மாநாடு வந்து யூகேல நடக்குது. அங்கே வந்து குறிப்பாக வனத்துக்குள் திருப்பூர் ZLD பற்றி எல்லாம் பேசுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இந்த திட்டம் வந்து உலகளவில் பேசப்படுற அளவுக்கான உயரம் வளர்ந்துருக்குன்னா அதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நம்ம முயற்சி. திருப்பூர் அப்படிங்கிறது எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத விட்டுட்டு சுற்றுச்சூழலுக்கு நெருக்கமான ஒரு நகரம் அப்படிங்கிற அந்த ஒரே வார்த்தையில் பேரே மாறி போச்சு. நீங்கள் உப்பு தண்ணி விடுறீங்க, கலர் தண்ணி விடுறீங்க, எங்கள் விவசாயமெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொன்னவங்க இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் ஏன் தண்ணி விடுறதை குறைச்சிட்டீங்க, இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வருது. நகாப்பழம் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்தப்போ என் பொண்ணு சாப்பிட்டுட்டு அந்த விதையை போட்டிருந்தான். அது பார்த்தா அந்த மண்ணில் விழுந்து கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட்டு லேசாக முளைச்சிருந்தது. சரி, இது ஏதோ வருது போல் இருக்குது, எடுத்து நெட்டி பார்க்கலாம். அந்த துறை படித்தது எனக்கு ஞாபகம். ஓ, இது வந்துருமான் இருக்குதே அப்படின்னு சொல்லி எடுத்து நெட்டினா இன்னைக்கு என் வீட்டு ஒரு 10 நகாப்பழம் இருக்கு. சார், நமக்கு ஒரு 10 ஏக்கர் காடு இருக்குங்க, நடுவில் ஃபேக்ட்ரி இருக்குங்க, சுற்றிலும் மரம் வச்சிடலாங்களா? எத்தனை மரம் நல்லாங்க? அந்த மரம் நடுறதை பற்றி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோனாவது திருப்பூரை சார்ந்து வரும். 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் முத செடி கொடி மரங்கள்லாம் உருவாச்சு. அதே போல் 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் விலங்குகள்லாம் உருவாச்சு இந்த பூமியில். ஆனால் மனிதன் எப்போ தோன்றுறான் தெரியுமா உங்களுக்கு? 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றின இந்த பூமியில் 2.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தான் மனிதன் தோன்றுறான். இப்போ கடைசியாக தோன்றுறது யாருன்னா மனிதன் தான். ஆனால் என்ன பிரச்சனைனா, மனுஷன்கிட்ட இருக்க இந்த 6வது அறிவும் அவன்கிட்ட ஏற்கனவே இருக்க அந்த பேராசைங்கிற ஒரு குணத்தாலையும் தனக்கு முன்னாடி தோன்றின எல்லாத்தையும் அழிக்கிறதுங்கிறதே ஒரு குறிக்கோளாக வச்சு செஞ்சான். அடுத்ததாக நமது மதிப்புக்குரிய முனைவர் பாலசுப்ரமணியா அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் இனிய நண்பர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் தமிழ்வேந்தன் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் மாற்றோர்களே, யாரை சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா பங்காளி சண்டையில் இருந்து கனோலி பிளான்டேஷன் வரைக்கும் சொல்லி முடிச்சிட்டாங்க. முன்னால் அமர்ந்திருக்கும் மரம் வளர்ப்பு ஆர்வலர்களே, அதாவது மரம் நடுறதில்ல, ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்க. வனத்துக்குள் திருப்பூரில் என்னுடைய ஈடுபாடுங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத மாதிரி கூட ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஒரு குடும்பம்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு குடும்பம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை விட தாண்டி ஒரு உணர்வு, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து சேர்ந்த கூட்டம் இல்லை, சேர்த்த கூட்டம் இல்லை, சேர்ந்த கூட்டம் அப்படின்ட்டு. தானாக சேர்ந்த கூட்டம். ஒரு மர வளர்ப்பு கல்லூரியினுடைய தலைவராக இருந்து மர வளர்ப்புக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது இந்த ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமாக கருதுகிறேன். ஐயா சொன்னாங்க, மாமரம் வச்சா மாம்பழம் வரும், வாழை மரம் வச்சா வாழை மரம் வரும், ஆனால் தேக்கு மரம் வச்சா பேர் வரும். கனோலி பிளான்டேஷன் இன்றைக்கி சொல்கிறார் அவர்.
கண்ணாடி மாளிகையில் அந்த நட்டாரே அந்த பிரிட்டிஷ்காரர் அவர் இறப்புக்கு அப்புறம் அந்த இடத்திலேயே அவரை வந்து அடக்கம் செய்து அதற்கு ஒரு கண்ணாடி மாளிகை கட்டி இன்றும் தமிழக அரசு அதனை கண்ணாடி மாளிகையாக கொண்டாடுகிறது. இதுதான் மரம் வளர்ப்புடைய முக்கியத்துவம். நீங்கள் பொருள் சேர்க்கலாம், சொத்து சேர்க்கலாம், பணம் சேர்க்கலாம், ஆனால் மரம் வளத்தை பெருக்குவது என்பது ஒரு தலைமுறையுடைய சாதனை. அந்த சாதனையை சிறப்பாக வனத்துக்குள் திருப்பூர் செய்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் அனைவரும் ராஜேந்திரன் சாருக்கு முன்னாடி நான் பேசியிருந்தேன், நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அந்த நேசிக்கிறாங்களே, அவர் சொன்னார் பாருங்க, மரத்து கூட பேசணுன்ட்டு. எங்கள் பதிவாளருக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ நேரம், ஒரு நாளைக்கு 16 மணி நேரமாவது நாங்கள் வேலை செய்யணும். எங்கள் இந்த நிறுவனத்தின் தலைவர் சிவராமன் என்னுடைய நெருங்கிய நண்பர் எங்களை கல்லூரிக்கு வந்தார். எங்கள் துணைவேந்தரை எங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் தலைமை இடத்துல சந்திக்க வந்தார். அது ஒரு சனிக்கிழமை. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் போய் சந்தித்தோம். அன்றைக்கி எங்கள் பல்கலைக்கழகம் வந்து முழு மூச்சில் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அவர் என்கிட்ட கேட்ட ஒரே வார்த்தை, ஏன் பாலா சார் இன்றைக்கி லீவ் நாளுங்களா இல்லை ஒர்க்கிங் டேங்களான்னு கேட்டேன். அந்த மாதிரி வேலை செய்கிற ஒரு 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 பல்கலைக்கழகம், தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே முதன்மையான பல்கலைக்கழகம். 18 கல்லூரிகளை கொண்டது, 26 கல்லூரி ப்ரைவேட் காலேஜை கொண்டது, 40 ஆராய்ச்சி நிலையங்களை கொண்டது, 15 வேளாண் விரிவாக்க நிலையங்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துடைய தலைவி முனைவர் கீதாலட்சுமி அம்மா அவங்களுடைய சீரிய தலைமையில் நாங்கள்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதனுடைய சார்பாக இன்றைக்கி தமிழ் வேந்தன், மண்ணின் மைந்தன் பார்த்தீங்களா, ஒரு 9வது விழாவுக்கு அது தலைமையேற்று நடத்த ஒரு தமிழ் மண்ணில் பிறந்த தமிழ் வேந்தன் வந்திருக்கார் பார்த்தீங்களா. அதுதான் நம்முடைய வனத்துக்குள் திருப்பூருடைய சிறப்பு. இதெல்லாம் வந்து எப்பயுமே நான் பார்க்குறேன். எப்பயுமே வனத்துக்குள் திருப்பூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நான் எப்பயுமே அதை தவிர்க்கிறது இல்லை. அது தவிர்க்க முடியாத காரணம், இது நான் ஒரு அதிகாரிக்காக வேண்டியில்லை, ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் எல்லாம் தெரியும். ஆனால் எப்பயுமே வனத்துக்குள் திருப்பூருக்கு வரும்போது அது வந்து ஒரு அமைக்கப்பட்டதாக இருக்கும், தானாக அமைக்கப்பட்டதாக இருக்கும். அதுதான் அதனுடைய சிறப்பு. ஏன்னா இதில் யாருமே தலைவர் இல்லை, ஒரு ஊர் கூடி தேர் இருக்கணும்பாங்க. வனத்துக்குள் திருப்பூர் வந்து அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள். அதனுடைய சாரதியாக தான் நான் வந்து திரு சிவராமன் சாரை பார்க்குறேன். அதில் ஓடுற குதிரையாகத்தான் குமார் துரைசாமியை பார்க்குறேன். அவங்க என்றைக்குமே எந்த மேடையும் பகிர்ந்துக்கிட்டதில்லை. இந்த பெரிய உள்ளம், இந்த உணர்வு, அந்த மதிப்பு, அதுதான் சொன்னாங்க. நான் கூட எங்கள் பதிவாளர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் ஒரு ஏக்கர் எப்படி ஒரு 30 லட்சத்துக்கு போகும் சார் இந்த ஏரியாவில், பாருங்கள் இவ்வளோ லேண்டை கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா, நான் ஒரு சென்ட்டுக்கு விலையே ஏக்கர்னு சொல்லிட்டேன் போல் அவர்கிட்ட தெரியாமல். சென்ட்டு விலை. ஏன்னா இந்த பெரிய நிலத்தை ஒரு சோலையாக்கணுன்ற ஒரு உணர்வு இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் உணர்வு, இதுதான் வெற்றி, இதுதான் வனத்துக்குள் திருப்பூருடைய ஒரு மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லணும். எல்லாம் சொல்லுவாங்க, எப்பயுமே இங்கே கல்யாணம் நடந்துச்சுன்னா எல்லோரும் போய் தொழிலை பற்றி பேசுவாங்க. நான் என் மனைவியார் கூட இங்கே வந்திருக்காங்க, அவங்க சொல்லுவேன், இப்போ வனத்துக்குள் திருப்பூர் வந்ததுனால கல்யாணமோ இளவோ எங்கேயோ போயிட்டா அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மரத்தை நடந்த பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்கள் தோட்டத்தில் மரம் நட்டுருக்கிறீங்களா, எத்தனை மரம் நட்டுருக்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் வனத்துக்குள் திருப்பூரில் கடந்த 5 வருடமாக மிக நெருங்கிய தொடர்பில் இருக்கிறேன். எல்லோரும் சில பேர் சிவராமன் சாருக்கு தெரியாமல் கூட ஃபோன் பண்ணுவாங்க, சார் நமக்கு ஒரு 10 ஏக்கர் காடு இருக்குங்க, நடுவில் ஃபேக்ட்ரி இருக்குங்க, சுற்றிலும் மரம் வச்சிடலாங்களா, எத்தனை மரம் நடலாங்க? அந்த மரம் நடுறதை பற்றி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 ஃபோனாவது திருப்பூரை சார்ந்து வரும். இதுதான் இந்த மாதிரியான ஒரு தன்னெழுச்சியான நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே அதுதான் வந்து ஒரு வளர்ந்த சமூகத்துக்கு. 2 சொல்லுவாங்க, ஒரு வளர்ந்த சமூகம் எப்படி இருக்கணும்னா அங்கே பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்பாங்க, அடுத்து வந்து அதனுடைய சுற்றுச்சூழல் நல்லா இருக்கணும்பாங்க. இது 2 தான் அளவுகோல். நீ எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்கன்னு கேட்க மாட்டான். ஒரு வளர்ந்த சமூகம். ஜப்பானுக்கு போனேன், 0 கிரைம், போலீஸ் ஸ்டேஷனே இல்லை. நைட்டு 12 மணிக்கு பெண்களாக நடந்து போவாங்க. இன்றைக்கி திருப்பூர் சிக்கண்ணா கல்லூரியுடைய மாணவர்களை சொன்னாங்க, ஒரு மாணவர் வந்து ரொம்ப குடுமி வச்சுட்டு இருந்தார், எதிர்த்து இல்லைங்க தம்பி, அவர் ஏன் குடுமி வச்சுருக்காருன்னு சொன்னாங்கன்னா, இந்த புற்றுநோய் வருது இல்லைங்களா, புற்றுநோய் வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணிகளுக்கு அந்த சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் முடியெல்லாம் போயிடும், அந்த முடியை தானம் கொடுக்கறதுக்கு இவர் முடி வளர்க்குறாராமா. அப்போ ஒரு சமூகம் எவ்வளோ உயர்ந்து நிற்கிதுன்னு பாருங்கள். உண்மையிலேயே அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு இளைஞன்
தன்னுடைய முடியை தானம் பண்ணுறதுக்கு வளர்த்துட்ருக்கான். இதுதான் ஒரு முன்னோரிய சமூகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் என்னது எத்தனை கோடின்னு தெரியல, எத்தனை கோடி சொத்தை வந்து கொடுக்குறாருன்னா எவன் நம்ப மாட்டான். பேப்பரில் எழுதுங்க பொய் சொல்கிறான்னு சொல்லுவான், பொய் சொல்லலான்னு சொல்லுவான். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து உண்மையிலே ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு ஆர்வம் வேணும். கண்டிப்பாக வனத்துக்குள் திருப்பூர்ன்றது ஒரு நெடிய பயணம். நெடிய பயணத்தில் எல்லாருமே தானாக வருவாங்க. இது எப்படின்னா ரஜினிகாந்த் ஊர்வலம் போகிற மாதிரி யாரும் போஸ்ட் அடிக்க மாட்டாங்க, தானாக வந்து சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நெடிய பயணத்தில் எல்லாரும் பங்களிக்கிறாங்க. எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக கழகம் வந்து எப்பயுமே தொழில்நுட்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நம்முடைய சிவராமன் ஐயா சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு இதன் மூலம் இந்த மரங்களில் வர்றதுக்கு மதிப்பு கூட்டுதலுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண போகிறோம். அவங்களோட சேர்ந்து பண்ணுறதுக்கு அவங்க ஈவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாம் புதுசாக இல்லை, எல்லாருமே பாலாசார்னு சொல்லும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது. ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சவனுக்கு என்ன ஒரு சந்தோஷம், ஒரு கட்டுரை எழுதின புத்தக உரிமையாளருக்கு என்ன சந்தோஷம்னா எத்தனை பேர் அதை படிச்சிருப்பாங்கன்றதான். அதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பாளருக்கு என்ன சந்தோஷம்னா பணம் காசு கிடையாது, அந்த தொழில்நுட்பத்தை எத்தனை பேர் பயன்படுத்தி அது எத்தனை தூரம் அவங்க பயனடைஞ்சிருக்காங்கன்றதான் சாதனைன்னு சொல்லுவாங்க. அந்த வழியில் நம்ம வனத்துக்குள் திருப்பூரோட பயணம் பண்ணுறது மிக அருமையான ஒரு அனுபவமாகவும் இருக்குது, ஒரு உணர்வாகவும் இருக்குது. நிறைய நேரம் பேச விரும்பலைன்னா தமிழ் வேந்தன் வந்திருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி நான் தமிழ் பேசினா நல்லா இருக்காது. அதனால் இந்த பயணம் நெடிய பயணமாக இருக்க வேண்டும், நீடித்த பயணமாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் இயற்கையும் தெளிந்த ஆசீர்வாதங்களை வழங்க வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாகவும் வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்த வனத்துக்குள் திருப்பூர் குழுமத்திற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொண்டு விரைவுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி பாலா சார். தாராபுரம் வந்து நல்லதங்கால் அணைக்கட்டுன்னு ஒரு டேம் இருக்குது. அந்த டேமில் வந்து 3 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 200-250 ஏக்கர் கருவேல் முள் பூரா பிடுங்கி வருஷம் நம்ம வனத்துக்குள் திட்டம் மூலமாக அவரோட மொத்த நிறுவன பணியாளர்களையும் களம் இறக்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 85,000-90,000 மரம், 1,00,000 பக்கம் மரம் வச்சு ஒரு சோலைக்காடாக அது காட்சி அளிக்குது. அந்த பகுதியோட செலவு பூரா வந்து அவங்க அனிதா டெக்ஸ்கார்ட் நிறுவனம் ஏற்றுட்டாங்க. இது இன்றைக்கெல்லாம் 2015, 16, 17 அந்த 3 வருஷத்தில் நடந்த விஷயம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம்.